अस्सलामुअलैकुम। पिन्नी की जगह क्या किया? इना क्या कलोनी क्या किए? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். உயிராய் நினைக்கும் உறவுகளுக்கும் உயிராய் நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். எம்ம போதா உண்மையிலே நான் எந்த பேசணும்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டு வரல. யோசனை பண்ணதுக்கு டைம் கிடைச்சோம் இல்லை. ஏன் இந்த பயணத்துல சில விஷயங்கள் நடந்ததையும், ஏன் இந்த பயணம் ஆரம்பமான விஷயங்களையும், இந்த பயணம் நிறைவேற்ற சம்பந்தமான சில விஷயங்களையும் சும்மா அனுபவ ரீதியாக பேசணும்னு சொல்லி ஆசைப்படிய ஏதாவது வார்த்தைகள் தவறுதலாக வாய்ப்பில்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி தவறு நினைச்சுனடா மன்னிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். ரைட். எனக்கு இங்கிலீஷ் எல்லாருக்கும் ஷௌமி என்று சொல்லிய ஒரு சாதாரண ஒரு பொடியனை இதுக்கு முன்னுக்கு தெரிஞ்சிருச்சோம். இப்பயும் அதே சாதாரண பொடியன் ஒரு சில அசாதாரண விஷயங்களை செஞ்சுட்டு இந்த இடத்துல நின்று கொண்டிருச்சோம். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் இவன் ஆரம்பம் எப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு சொல்லி தெரியும். நான் இந்த இடத்துல சிமி ஹோல்டிங் எப்படியன் என்னோட தொடர்பு பட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இந்த பயணத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த இலங்கை பூராவும் கரையோரமாக நடந்து வரணும் அப்படின்ற எண்ணத்துல 3 வருஷமாக நான் முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தேன். எனக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதுக்கு 3 வருஷமா ஒவ்வொரு இடம் போறதும், ஏறாத கடத்தெருவு இல்ல, ஏறாத கம்பெனிஸ் இல்ல, சந்திச்சாத மனிதர்கள் இல்ல, ஒரு சிலரை தவிர நான் எந்த அளவு தேடி 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 போய்த்தோம். இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மட்ல தான் எல்லாரோட விஷனும் இருந்ததல்லாம இது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம், இது சரியாக வரும், இப்படி ஒருத்தன் உருவாகுவான் அப்படின்றத எவங்களுமே சிந்திச்சல்ல. இஜ்லான் ஹாஜியோட வீட்டுக்கு அப்ப நான் முதலாவது ஒரு முறை நான் போனேன். அப்ப வாசலுக்கிட்டேக்கு வைத்துட்டு வேணாம், தேவையில்லை, சரி தனியா மேனேஜ் பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் சல்லி சேர்த்தேன், கொஞ்சமா சல்லி சேர்த்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இஜ்லான் ஹாஜியோட கேட்டுக்கிட்டேக்கு வைத்துட்டு இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு, அப்ப ரிட்டர்ன் வந்து பள்ளி போய் 2 ரக்காத்தை தொழுதுட்டு திரும்ப என் நண்பன்ட்ட வந்து கேட்டேன், இப்படித்தான் மச்சான் விஷயம், இப்படி படபடக்கிய கேட்டுருவோமோ வேணுமோ அப்படின்னு சொல்லி. அவன் என்ன நீ தான் எனக்கே சொல்லி எதண்டா உடனே செய்யணும் வாடா போம் அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே போன இஜ்லான் ஹாஜியார் அவங்க வீட்டுக்கு ஹாஜியார் வந்தேன். நான் சொன்ன ஹாஜியார் இப்படித்தான் பயணம் கொண்டு போகணும் ஹாஜியார் அப்படின்னு சொல்லி சொல்லும். அவர் சொன்ன ரைட் என்னோட ஹுசைனை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மீட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் ஹுசைன் அண்ணாட போய்த்து ஹுசைன் அண்ணா இப்படித்தான் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும். திடீரென்று கோல் ஒன்று வர சிமி ஹோல்டிங்ட என்னோட சிமி பேர்வல பிரான்ச்ல மேனேஜர் சாபிர்கிட்ட இருந்து கோல் ஒன்று வர, ஷோமி அவன் என்னோட கிளாஸ்மேட், ஷோமி இந்த நீ இப்படி ஹாஜியாரோட பேசியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் என்ன ஓ ரைட் எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் என்ன இல்லை ஹாஜியார் உன்னோட கொஞ்சம் பேச சொன்ன அப்படின்னு சொல்லி. நான் முதலாவது கேட்டேன் ஹாஜியார் எப்படின்னு எதிர்பார்க்கிய சிறிசாகவோ பெரிசாகவோ அப்படின்னு சொல்லி நான் என்ன நீ கேட்டுட்டு செல்லு அப்படின்னு சொல்லி. அதோட கொஞ்சத்துல அவன் என்ன இல்ல பெருசா தான் எதிர்பார்க்கிய அப்படின்னு சொல்லி. நான் அப்ப மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிமி ஹோல்டிங்க்கு ஆஃபீஸ் போயிட்டு அப்ப நானும் இஜ்லான் ஹாஜியாரும் கதைச்சேன். அப்ப அந்த நேரம் நான் சில விஷயங்கள் சொன்ன ஹாஜியார் இப்படித்தான் பயணம், இது இப்படித்தான் ஆரம்பமாகிய, இது இப்படித்தான் போகணும், இப்படித்தான் முடிவு பெரிய, இதுக்கு இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி நான் என்னாட்ட இருந்த ஒரு சில ஐடியாவை சொல்லுவோம். அப்புறம் ஹாஜியார் சொன்னேன் நீங்க எனக்கு ஒரு 1 வீக் டைம் தரணும், அந்த 1 வீக் டைம் நீங்க எனக்கு தரணும், ஆனால் தலைப்பு இதல்ல, தலைப்பு நீங்க இந்த தலைப்புல தான் போகணும்னு சொல்லி உன்னோட சின்ன வயசுல இருச்சு ஒரு ஆசை கனவு லட்சியம் அதை அடையத்தான் நீங்க பயணிச்சோணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் யோசனை பண்ணினேன். அடே இந்த தலைப்புல போகணும்னு சொன்னா மக்கள் என்ன ஏத்துக்கொள்வாங்களா, ஏண்ட ஆசைக்காக நான் நடந்து போற இந்த பயணத்தை மக்கள் எப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல யோசனை பண்ணேன். அதுக்கு பிறகுதான் நான் கடந்து வந்த பாதைகள்ல இருந்த பிரச்சனைகள், கடந்து வந்த
வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் தாண்டி கடந்து வைத்து கொண்டிருச்ச நேரம் நான் விளங்கினேன். அப்ப ஹாஜியார் அந்த நேரம் தலைப்பு போட சொன்னது சரிதான். என்னன்னு சொன்னால் அந்த அளவு சும்மா ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு மேடையில 1000 மக்களுக்கு முன்னால வந்து ஒருத்தரும் சும்மா நிச்சயல. அதுக்கு படைச்சவனோட தயவு வேணும், அதுக்காக கஷ்டப்படணும். அந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சேன். அப்ப அதோட ஹாஜியார் சொன்ன ரைட். ஹாஜியார்ட்ட நான் பேசின எப்படி சொன்னா, ஹாஜியார் இப்படிதான் எக்ரிமெண்ட் 50 days ஒரு நாளைக்கு ஏன்னா சாப்பாடு ஃபுட் அதெல்லாம் செஞ்சு 6000 எதிர்பார்க்கிய. ஒரு நாளைக்கு 6000, அந்த 6000 ஓட சேர்த்து என் பயணம் முடியும் 50 days 3 lakhs. அப்ப 3 லட்சம் ரூபாய் பணத்தோட எனக்கு இந்த எக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி நாங்க ஐடியா பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப கத்திட்ட 10 மடங்குக்கு மேல செலவுகள் போயிடுது. அந்த பயணம் 3 லட்சத்தோட ஆரம்பிச்சோம், 15 லட்சத்துக்கும் மேல அதுக்கான செலவுகள் போய்த்த அன்கவுண்டபிள். எந்த எண்ணிக்கையில போனன்னு சொல்லி தெரியாத அளவுல. அப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னடா, இங்கிருச்ச ஒவ்வொருத்தர்ட்டையும் உங்களோட கூட்டாளி ஆயிருச்சாலும், உங்களோட கூட பிறந்த பிள்ளைகள் ஆயிருச்சாலும், இல்ல நீங்க பெத்த பிள்ளைகள் ஆயிருச்சாலும் சில விஷயங்கள் வந்து செல்லியணும். அடே இப்படி எனக்கு ஆசை ஒன்று இருச்சுடா, எனக்கு இப்படி கனவு ஒன்று இருச்சுடா, எனக்கு இப்படி லட்சியம் ஒன்று இருச்சுடா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருச்சுடா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனை ஒரு நாளும் ஒதுக்காமலும், அவனுக்கு ஒரு நாளும் அதை தீர்த்திராமலும், அவனுக்கு ஏசாமலும் இதெல்லாம் சரிபட்டு வருமோடா, இதெல்லாம் சரியாகுமா, இதெல்லாம் உருப்படிய விஷயமா, இப்படி ஒண்ணுமே சொல்லாம அவன் செல்லி எந்தியன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ரைட் நீ முயற்சி செஞ்சு பாரு, முயற்சி எந்தியன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களால முடிஞ்சதை நீங்க டெய்லி செஞ்சா அது பயிற்சி. உங்களால எது முடியலையோ அதை நீங்க செய்யலதான் அது முயற்சியா வர. அப்படி இப்படி பயணத்தை ஆரம்பிச்சோம்னு சொல்லி பயணத்தை சிமி ஹோல்டிங்குக்கு முன்னுக்கு 7ஆம் மாசம் 13ஆம் தேதி என் பயணம் ஆரம்பமான. அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது நாங்க கிணறு தோண்டணும் சொல்லி நாங்க மம்மட்டி எடுத்துக்கொண்டு கிணறு தோண்டின உடனே தண்ணி வரல. அப்ப நாங்க ஆழத்துக்கு போகணும். மென்பாறைகள் வன்பாறைகள் எல்லாம் தாண்டி கடந்து உள்ளுக்கு ஆழத்துக்கு போனா தான் எங்களுக்கு தண்ணியும் எடுக்கலும் முத்தும் எடுக்கலும். எந்த வேலைன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் காலம் போகாம ஒன்றையுமே கடந்து போகலாம். அப்ப இப்படி இருக்க தக்கன அப்ப ஹாஜியார் சொன்னா ரைட் பயணத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி உறவுகள் எல்லாம் சேர்ந்து பேருவலையிலிருந்து என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மழை பெய்தத்தோட என்ன வழி அனுப்பி வச்ச. நானும் காலங்கள் கடக்க நாட்கள் நகர தனி மனிதனாக காட்டு வழியாகவும் ஒவ்வொரு வழியாகவும் போய் ஈஸ்டனை அடையும். அங்கிருந்த மக்கள் அவங்களோட அன்பை தெளிச்சதுக்கு தொடங்கின. அங்கிருந்து பயணங்கள் ஆரம்பமாகி ஊர் மக்களோட பிரார்த்தனையும். நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும், நான் இந்த அளவு பயணம் பெய்து இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு இருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் போல் அனைத்தும் அல்லாஹுக்கு. எனக்கு காலைல சின்ன ஒரு பழுதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்ப சில டாக்டர்ஸே புதுனப்படிய உங்களோட மூட்டுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே இல்லை. இன்றைக்கு நான் என்ன பழசு நான் வந்த இடத்த நான் மறக்கப்படாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் இன்றைக்கு தின்னாம நடந்து வந்தேன். நான் அந்த சின்ன 2 எப்பலை மட்டும் திண்டுட்டு நான் நடந்து வந்தேன். அடே எவ்வளவு மக்கள் உன்னோட ஒன்று சேர்ந்து சென்றாலும் நீ இந்த இடத்துல இருந்துதான் நீ வந்தது, இந்த கஷ்டங்களோட தான் நீ கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல இருச்சோணும். அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் தின்னாம அப்படியே நடந்து வந்தேன். இப்ப சாப்பாடை கொண்டாந்து வந்து அதுவும் வெயிக்கல்ல, இன்னும் தின்னத்துக்கு மனசுல உங்க எல்லாரும் கண்டலாக்க வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிட்டேன். எந்த அளவுன்னு சொல்லி நான் அழுதுதான் காட்டணும். ஆனால் நான் எல்லாம் அடக்கிக்கணும். உங்களோட சில விஷயங்கள் பேசிக்கொண்டு இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு ஊர் மக்களும் இலங்கையிலிருந்து, இலங்கை மட்டுமல்லாம உலக நாடுகள்ல இருந்து எல்லா மக்களும் தான் பெற்ற புள்ள போல, தன்னோட பிறந்த சகோதரன் போல, சிறு வயதுல இருந்து ஒன்னாக பழைய நண்பன் போல. எனக்கு இப்ப எந்த அளவுக்கு சொன்னடா 1.5 வயசு பிள்ளையில இருந்து சௌமி தேவி 60 வயசு உமுமாங்கள் எல்லாம் அடியே சௌமிக்கு வீடியோ போட. அவன் எங்கேயோ தெரியுனா அல்லா, அவன் எங்கேயோ தெரியுது. கொஞ்சம் அத நீ பாட்ட எப்ப பார்த்தா இந்த ஆக்கிக்குனே ஈச்சிய கொஞ்சம் அதை காட்டு சரியா. இப்படி ஏன்னா எனக்கு ஒரு சிலர் செல்லிய இந்த தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி போகணும்னா வெள்ளை அடிச்சியா என்ன சௌமியே அவனை வர சொல்லிடு அல்லா இந்த எல்லாம் அவனுக்கு கஷ்டமாவே இல்ல அவனை ஹாலவாவே ஏன்னா 10வது நாள்ல ஹாலப்படுது. இப்ப அவங்க ஆச்சம் மாட்டேது. அல்ஹம்துலில்லாஹ் சரியா. அப்ப இந்த அளவு சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரங்காட்டிலும் அவனோட மனசுல ஆள் மனசுல பதிய வச்சு எனக்கு இந்த அளவு சப்போர்ட் தந்தேன். இந்த அளவு துவா போரு எந்த அளவுக்கு அல்லாஹ் அருட்கொடை என்றால் நான் சில கட்டத்துல நான் தனியாவே அழி. என கண்ணீர் வெளியில விளங்கி இல்லை. ஏன்னா கடலுக்குள்ள மீனலிய மாதிரி தான். ஏன்னா கண்ணீர் வெளியில விளங்கி இல்லை.
அப்ப நான் அழுது கொண்டு நான் போற மக்களை நம்ம